யூசுவலாக வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படிங்கிறப்போ வந்து மற்ற ஸ்கேனுங்கிறப்போ ஒரு மாதிரி அசால்ட்டாக பார்க்குறவங்க கூட எம்ஆர்ஐ அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே பார்ப்பாங்களா? அந்த பயம் ஏன்? எம்ஆர்ஐங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஒரு டனல் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே விட்டுட்டு அது ஒரு சில பேருக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா ஏற்படுத்தும். அது இல்லாமல் அது பயங்கரமான ஒரு சத்தம் உருவாக்கும் இல்லையா? ஸோ அதனால நிறைய பேர் அதை பார்த்து பயப்படுறாங்க. ஸோ இந்த காலத்தில் நிறைய ஐவிஎஃப் இருக்கு இல்லையா? ஐவிஎஃப்ங்கிறது இட்ஸ் அ ஆர்டிஃபிஷியல் மெத்தட் ஆஃப் கன்செப்ஷன். ஸோ அதை வச்சு கன்சீவ் ஆகிறவங்களுக்கு இட்ஸ் வெரி காமன் டு ஹேவ் மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸ். நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுறப்போ அதில் வந்து தெரியுது அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவீங்க? பேஷண்ட்டுக்கு பேபியை காமிக்கிறதோ இல்லை அட்டெண்டர்ஸ்க்கு காமிக்கிறதோ ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இது எல்லாமே ப்ரொஹிபிட் பண்ணிட்டாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் இன்ஃபென்டிசைட் நம்ம கண்ட்ரியில் ரொம்ப ரேம்பெண்ட்டாக இருந்துச்சு. அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக டிரான்ஸ் வெஜைனல் ஸ்கேன் பண்ணி தான் அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். Older women above 50, every 2 years they have to do an ultrasound or a transvaginal scan plus a mammogram to see the health of their breasts and the uterus and the ovaries. டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வெல்னஸ் வேவ்ல ஸ்கேனிங் சார்ந்து தான் பார்க்க போறோம். யூஸ்வலா வந்து ஸ்கேன் பண்ண போறோம் அப்படின்னாலே நிறைய பேர் ஒவ்வொரு ப்ரெடிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஏதோ அபாயமா இருக்க போகுது அப்படி இப்படின்னலாம். ஸோ வந்து யூஸ்வலா ஸ்கேன் வந்து எதுக்கெல்லாம் பண்றோம், எஸ்பெஷலி ஃபார் விமன் அப்படிங்கிறப்போ வந்து என்ன ஸ்டேஜஸ்ல எல்லாம் பண்ணணும், அந்த விஷயங்கள் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது சார்ந்து பேசுறதுக்கு நம்ம கூட கன்சல்டன்ட் ஜோனாலஜிஸ்ட் டாக்டர் வித்யா அவர்கள் நினைச்சிருக்காங்க. மேம்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். யூஸ்வலாக வந்து ஸ்கேன் அப்படிங்கிறப்போ வந்து அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி வந்து எம்ஆர்ஐ இந்த மாதிரி ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறப்பவே வந்து வீட்டில் எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க. அந்த பயம் வந்து தேவையா? அண்ட் ஸ்கேனில் வந்து என்னெல்லாம் வெரைட்டிஸ் இருக்குது? இப்போ நீங்கள் ஸ்கேனுன்னு சொல்லும்போது நம்ம காமனாக ரெஃபர் பண்ணக்கூடியது வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான். ஸோ அல்ட்ராசவுண்டுங்கிறது வந்து இட் டஸ் நாட் யூஸ் எனி ரேடியேஷன். முதல்ல வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம வந்து ப்ரெக்னென்ட் விமென்க்கு நம்ம அல்ட்ராசவுண்டை யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா ரேடியேஷன் இருக்கிற கருவி வந்து நம்ம எதையும் யூஸ் பண்ணால் அது வந்து அந்த வளர குழந்தைக்கு அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம் இல்லையா? ஸோ எம்ஆர்ஐ, சிடி எஸ்பெஷலி வந்து அது என்ன யூஸ் பண்ணுதுன்னா அயனைசிங் ரேடியேஷன்னு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணுறதுனால அது கூட ஒரு லிமிட்டட் டோசேஜில் தான் யூஸ் பண்ணுது. ஸோ சப்போஸிங் ரொம்ப தேவையாக இருந்தால் நம்ம சிடி ஸ்கேன் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா சப்போஸிங் மதர்க்குள்ளேயே அந்த பிளாசண்டாலேயோ இல்லை அந்த பேபிலேயோ இல்லை மதருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன், டியூமர் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அவசியம் யூஸ் பண்ணணும்னா நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் நார்மலாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பட் ரெகுலராக நம்ம ப்ரெக்னன்சிக்குன்னு பண்ணுற ஸ்கேன் வந்து அல்ட்ராசவுண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து கதிர்வீச்சு தான். இட்ஸ் யூஸிங் வாட் வி கால் அஸ் ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ். ஸோ இந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து கண்டிப்பாக ரேடியேஷன் எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாது, குழந்தைக்கும் ஏற்படுத்தாது, தாய்க்கும் ஏற்படுத்தாது. யூஸ்வலாக வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படிங்கிறப்போ வந்து மற்ற ஸ்கேனுங்கிறப்போ ஒரு மாதிரி அசால்ட்டாக பார்க்குறவங்க கூட எம்ஆர்ஐ அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே பார்ப்பாங்களா? அந்த பயம் ஏன்? எம்ஆர்ஐங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஒரு டனல் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே விட்டுட்டு அது ஒரு சில பேருக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா ஏற்படுத்தும். அது இல்லாமல் அது பயங்கரமான ஒரு சத்தம் உருவாக்கும் இல்லையா? ஸோ அதனால நிறைய பேர் அதை பார்த்து பயப்படுறாங்க. அது இல்லாமல் காஸ்ட் வைஸும் வந்து நீங்கள் அல்ட்ராசவுண்ட் கூட அதை கம்பேரே பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வரும்போது ஒரு டாக்டர் வந்து அல்ட்ராசவுண்டை தான் எழுதுவாங்க. நேராக எடுத்த உடனே எம்ஆர்ஐயோ சிடியோ எழுத மாட்டாங்க. ஏன்னா இட்ஸ் ஈஸிலி அஃபோர்டபுள் அண்ட் இட்ஸ் எவ்ரிவேர். எங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் லெபார்ட்ரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் இட்ஸ் அ சிம்பிள் ஸ்கேன். யூஸ்வலாக வந்து விமன் அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஸ்கேன்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும்? இப்போ விமன்னாலே நிறைய ஃபேஸஸ் வந்து நம்ம லைஃப்ல வந்து அண்டர்கோ பண்ணுவோம்ல. ஸோ எந்த ஃபேஸில் வந்து இந்த மாதிரியான ஸ்கேன்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு? ஸோ ஒரு ஃபேஸ்லையும் லைக் சப்போஸிங் சின்ன பிள்ளைங்க டீனேஜர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பியூபர்ட்டி ஏஜில் அவங்க வயசுக்கு வர்ற அந்த வயசில் அவங்களுக்கு வந்து நிறைய மாறுதல்கள் ஏற்படுது இல்லையா? ஸோ அந்த டைமில் தான் அந்த பேரண்ட்ஸ் வந்து பீரியட்ஸ் வந்திருக்கு வரல அப்படின்னு சொல்லி கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போது ஒரு கிளாஸ்மேட்டுக்கு 11 இயர்ஸ்லேயே வரலாம். அதே ஒரு பொண்ணுக்கு 16 வயசாயும் இன்னும் வராமல் இருக்கலாம்.
ஸோ முதல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய டயக்னாஸ்டிக் மொடாலிட்டிஸ் இருக்கிறதுனால அவங்க நேராக என்ன பண்ணுவாங்க, ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்டயோ எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்டயோ போய் பார்த்த உடனே அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்கேன் தான் எழுதி கொடுப்பாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் ரொம்ப ஆக்சுவலாக ஷாக்கிங்காக இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு யூட்ரஸ் இல்லாமையே இருக்கலாம். அது பேர் முல்லேரியன் ஏஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை அது 2 ஹார்ன் மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில அப்னார்மாலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு முல்லேரியன் ஏஜெனசிஸில் அவங்களுக்கு பீரியட்ஸே வராமல் போயிடலாம். இல்லை ஓவரிஸ் இல்லாமல் இருக்கலாம். அது வந்து ரொம்ப ஸ்ட்ரீக் ஓவரிஸ்ன்னு சொல்லுவோம். அது டர்னர் சிண்ட்ரோம் ஒரு கண்டிஷனில், அது வந்து ஒரு குரோமோசோமல் அப்னார்மாலிட்டி. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கண்டிஷன்ஸ் நம்ம ஸ்கேன் மூலமாகவே கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குது அந்த குழந்தைக்கு அண்ட் ஆல்சோ அதர் பிளட் டெஸ்ட் எல்லாம் வச்சு நம்ம எடை போட முடியும். இந்த குழந்தைக்கு பீரியட்ஸ் வருமா வராதா, இதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்குமா, யூட்ரஸ் ரொம்ப சின்னதாகவே இருக்குமா வளருமா, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஓகே. ஸோ வந்து இப்போ எனக்கு ஒரு டவுட், ஸ்கேன் அதிகமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ வந்து ரேடியேஷன் வரும், ஸோ வந்து ஃபியூச்சரில் வந்து கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னலாம் சொல்லுவாங்கல்ல, இது பற்றி இல்லை, ஸ்கேனில் வந்து நான் சொன்ன மாதிரி ரேடியேஷனே கிடையாது. ஸோ அது வந்து ப்ரூவ். இப்போ அல்ட்ராசவுண்டுங்கிறது ஒரு 35-40 இயர்ஸாக தான் நம்ம உலகத்துக்கே நம்ம இன்வென்ட் ஆகி எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து பயங்கரமான அதிக அளவில் நம்ம அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து இது வரைக்கும் ரேடியேஷன் இல்லை அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் இப்போ வந்து ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் எதுவும் இருக்கா? இந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், சின்ன குழந்தையா இருக்காங்க அப்படின்னா வந்து ஸ்கேன்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி? நம்ம பிறந்த குழந்தையிலேருந்தே நம்ம ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ நான் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு அம்மா குழந்தைக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன்னு வைங்க. ஒரு சின்ன கட்டி இருக்கோ, இல்லை கிட்னிஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கோ, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கோ, ஸோ அதுக்காக நம்ம குழந்தை பிறந்த உடனே அது எப்படி இருக்குது, சரியாகுமா இல்லை தானாக சரியாயிடுமா, இல்லை சர்ஜரி பண்ணணுமா, இல்லை நம்ம வந்து கான்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இதை நம்ம பிறந்த குழந்தையிலேருந்தே ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். டீனேஜர்ஸ் பற்றி பேசணும். அதுக்கு அடுத்து கம்மிங் டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். ஸோ வாட் வி கால் த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் இல்லையா? ஸோ 16 to 60 we can say is the reproductive age group. அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற எல்லா விமனுக்குமே நாங்கள் இங்கே ஸ்கேன் பண்ணுவோம், எல்லா இதுவுமே. ஸோ ஒன்ஸ் தே கோ டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம், ஸோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுற ஸ்கேன் பேர் டிரான்ஸ் அப்டாமினல் ஸ்கேன். அதுக்கப்புறம் நம்ம காமனாக பண்ணுறது டிரான்ஸ்வெஜானல். எதுக்காக டிரான்ஸ்வெஜானல் ஸ்கேன் பண்ணுறோம்னாக்கா அதில் வந்து நம்ம உள்ளே இருக்கிற உறுப்புகளை ரொம்ப ரொம்ப துல்லியமாக பார்க்க முடியும். லைக் அந்த யூட்ரஸோட லைனிங் எப்படி இருக்குது, அதில் வந்து ஏதாவது வளர்ச்சி க்ரோத் இருக்கா, ஃப்ளஷி பீஸ் இருக்கா, இல்லை ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி நிறைய கைனகலாஜிக்கல் கண்டிஷன்ஸை பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு சிஸ்ட் இருக்கு ஓவரியிலனாக்கா அது என்ன மாதிரி சிஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஸோ வந்து இப்போ பிரெக்னன்சி பீரியட்ல வந்து என்ன மாதிரி ஸ்கேன்ஸ் எடுப்பாங்க, எவ்வளோ ஸ்கேன்ஸ் எடுப்பாங்க, அண்ட் என்னெல்லாம் ஸ்டேஜில் வந்து ஸ்கேன்ஸ் எடுப்பாங்க? ஓகே. ஸோ ப்ரெக்னன்சியில் வந்து எப்போவுமே there are 3 trimesters. ஓகே. ஸோ we call it the first, second and the third trimester இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து 11 to ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லி ப்ரெக்னன்சிலே நாங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி இந்த எங்கே இருக்குது, முதலாவது எங்கே ப்ரெக்னன்சி இருக்குன்னு பார்ப்போம். யூட்ரஸ்குள்ளே தான் இருக்கா, சில சமயம் டியூப்ல கூட ப்ரெக்னன்சி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து எக்டாபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டியூப்ல ஃபார்ம் ஆகுறது தான் ரொம்ப காமனஸ்ட். ஸோ மிச்ச ப்ரெக்னன்சி எல்லாம் சம்டைம்ஸ் ஓவரியில், சர்விக்ஸில், இந்த மாதிரி அதெல்லாமும் தேர் ஆல் இன் வேற வேற இடத்துல, யூட்ரஸில் இருக்காம, கர்ப்பப்பையில் இருக்காம வேற வேற இடத்துல இருக்கிறதுனால அது இட்ஸ் கால்ட் எக்டாபிக் ப்ரெக்னன்சி. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா தட்ஸ் கைண்ட் ஆஃப் அ வெரி சீரியஸ் கண்டிஷன். ஸோ நம்ம உடனே வந்து அதை இன்டர்வீன் பண்ணி ஐதர் மெடிக்கலாவோ இல்லை லாப்ரோஸ்கோபி சர்ஜரி மூலமாவோ சரி பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல இருக்குன்னு, அடுத்தது எத்தனை ப்ரெக்னன்சி இருக்குன்னு. ஸோ 1 இருக்கா, 2 இருக்கா, 4 வரைக்கும் கூட இருக்கு. ஸோ இந்த காலத்தில் நிறைய ஐவிஎஃப் இருக்கு இல்லையா? ஐவிஎஃப்ங்கிறது இட்ஸ் அ ஆர்டிஃபிஷியல் மெத்தட் ஆஃப் கன்செப்ஷன். ஸோ அதை வச்சு கன்சீவ் ஆகிறவங்களுக்கு இட்ஸ் வெரி காமன் டு ஹாவ் மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸ். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது. அப்புறம் அந்த ப்ரெக்னன்சி நல்லா இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். உள்ள வந்து கரு அந்த இது நல்லா ஃபார்ம் ஆயிருக்கா, பேபி நல்லா இருக்கா, எல்லாம் பார்க்கறதுக்கு உதவுது. அது இல்லாமல் ஓவரீஸில் ப்ரெக்னன்சி டைமில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் அந்த சைட்ஸில் இருக்கிற ஓவரீஸ்லையும் ஏதாவது கட்டி இருக்கா இல்லையா, இதெல்லாம் பார்க்க முடியும். ஓகே. ஸோ வந்து எனக்கு ஒரு டவுட் கேட்குறேன். நம்ம ஃபிலிம்லலாம் பார்க்குறப்ப வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த ப்ரெக்னன்சி வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறப்போ வந்து அந்த அந்த கபிள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் அலோடா? உண்மையாகவே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுறப்போ அதில் வந்து தெரியுது அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவீங்க? இல்லை.
ஸோ மேபி ஒரு 30 years பேக் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பட் சின்ஸ் 1994 பிசிபிஎன்டிடி ஆக்ட்னு நம்ம கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது பிரகாரம் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பேஷண்ட்டுக்கு பேபியை காமிக்கிறதோ இல்லை அட்டெண்டர்ஸ்க்கு காமிக்கிறதோ ஃபோட்டோஸ் எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இது எல்லாமே ப்ரொஹிபிட் பண்ணிட்டாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இன்ஃபென்டிசைட் நம்ம கண்ட்ரியில் ரொம்ப ரேம்பெண்ட்டாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா நியூஸ் பேப்பரில், இந்த குழந்தைங்களெல்லாம் எடுத்து கிணத்துல வீசினாங்க, கொன்னுட்டாங்க, எருக்கம் பால் கொடுத்து கொன்னாங்க. இதெல்லாம் சவுத் சைடில் ரொம்ப காமன். பிறந்த குழந்தைய அந்த தாயே வந்து அது பொண்ணாக இருந்துச்சுனாக்கா அதை கொல்றது வந்து ரொம்ப காமனாக இருந்தது. ஸோ இதை பற்றி தான் கருத்தம்மான்னு ஒரு படம் கூட வந்துச்சு, பாரதி ராஜா சார் இயக்கியிருந்தார் இல்லையா. ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்காக என்ன குழந்தைன்னு கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்காக இந்த பிசிபிஎன்டிடி ஆக்டை கொண்டு வந்தாங்க. அதனால நம்ம என்ன பேபியோட செக்ஸ்ன்னு சொல்லி சொல்றதே கிடையாது, யாருக்குமே சொல்ல மாட்டோம் இப்பெல்லாம். ஓகே. ஸோ வந்து அண்ட் என்ன ஃபன்னி திங்னா பேஷண்ட் தான் நம்மளை கேட்குறாங்க, ஆனால் வந்து எங்களை தான் பனிஷ் பண்ணுவாங்க கவர்மெண்ட். எங்களுக்கு தான் ஃபைனு, எங்களுக்கு தான் இம்ப்ரிசன்மெண்ட். ஓகே. ஸோ வந்து நீங்க ஸ்கேன் பண்றப்பவே பேபியோட ஐடென்டிட்டி வந்து தெரிஞ்சுக்கலாமா? லைக் தெரியலாம். அதை வந்து நம்ம ரொம்ப கூர்ந்து பார்த்தோம்னா தான் தெரியும் சில சமயம், இல்லைன்னா அது தெரியாம கூட போகலாம். நாட் நெசசரி தட் வி வில் see it every time. ஓகே ஓகே. ஸோ வந்து லைக் இப்போ பிரெக்னன்சி பீரியட்ல வந்து இவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்க வந்து ஸ்கேன் பண்றப்போ ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டியை வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கிறப்ப வந்து பிரெக்னன்சின்னு மட்டும் இல்ல, வேற ஏதோ ஒரு ஸ்கேன் அப்படின்னாலுமே நீங்க அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? டேரக்டா சொல்ல முடியுமா இல்ல? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் பத்தி தான் பேசணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல மேஜர் அப்நார்மாலிட்டிஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். லைக் சப்போஸிங் ஒரு பெரிய முதல்லாம் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து கொடுக்காம இருந்தாங்க. ஃபோலிக் ஆசிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரெக்னன்சி. ப்ரெக்னன்சிலேயே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அது எதுக்குனாக்கா அந்த நரம்பு தண்டு இருக்கு இல்லையா, அதோட ஃபார்மேஷனுக்கும் பிரெயினுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடியே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸை உங்கள் கைனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி எடுக்கலைன்னா நம்ம நிறைய இடத்துல நியூரல் டியூப் டிஃபெக்ட் பார்த்துருக்கோம். அது எப்படின்னா குழந்தைக்கு தலையே அந்த போன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம், பிரெயின் எல்லாம் வெளியே இருக்கலாம், இல்லை ஸ்பைனில் ஓட்டை இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய நான் இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ அவேர்னஸ் வளர வளர அது நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ லிம் டிஃபெக்ட்ஸ் வந்து இருக்கலாம். இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் பெரிய பெரிய டிஃபெக்ட்ஸ் இருந்ததுனா தான் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ப்ரெக்னன்சி ஸ்கேனில் பார்க்க முடியும். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேனில் பண்ணும்போது தான் வி கால் இட் தி அனாமலி ஸ்கேன். அது வந்து 18 to 22 weeks பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து எவ்ரி ஆர்கன் சிஸ்டமை வந்து கரெக்டாக தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒன்றொன்னா பார்த்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ கூட there are many things that ultrasound cannot diagnose. இப்போ ரொம்ப சின்ன ஓட்டை, இல்லை அந்த உள் நாக்குன்னு கிளெஃப்ட் பேலட், அப்புறம் கண்ணில் கேட்ராக்ட், இந்த மாதிரி இல்லை ஃபிங்கர்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் வந்து எல்லாராலையும் இல்லை கண்டே பிடிக்க முடியாது ஆக்சுவலாக. அண்ட் ஆல்சோ மென்டல் ரிட்டார்டேஷன் இஸ் சம்திங் தட் கேனாட் பி டயக்னோஸ்ட் ஆன் ஸ்கேன். ஸோ பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும், பிரெயினோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியாது. ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து லைஃப்பில் வந்து விமன் இல்லை வந்து குழந்தைங்க வந்து இந்த ஸ்கேன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் இந்த ஃபேஸில் அப்படின்னு ஏதாவது சஜஷன்ஸ் தர முடியுமா? ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம பேசின மாதிரி இப்போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் சைல்ட்ஹுட்லேயோ அடாலசன்ஸ்லேயோ இல்லை ப்ரெக்னன்சிலேயோ நம்ம ஸ்கேன் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா வந்து தேவையில்லாமல் ஸ்கேன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்து தான் வரலாம். முக்கியமானது என்னன்னாக்கா நம்ம வந்து போஸ்ட் மெனபாசல் விமன் இல்லையா, அது வந்து தட்ஸ் அ செப்பரேட் டாபிக் பை இட் செல்ஃப். போஸ்ட் மெனபாசல் விமன் என்னன்னாக்கா இப்போது நம்ம மாதவிடாய் வந்து ஒரு வருஷம் வராமல் இருந்ததுன்னா தட் உமன் இஸ் கால்ட் அ போஸ்ட் மெனபாசல் உமன். அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ப்ளீடிங் வருதோ இல்லை ஒவேரியன் சிஸ்டம் ஏதாவது டெவலப் ஆகுதோ அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக டிரான்ஸ் வெஜைனல் ஸ்கேன் பண்ணி தான் அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் அந்த யூட்ரஸ் லைனிங் திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு. ஏன்னா ஏஜ் ஆக ஆக எண்டோமெட்ரியல் தட் இஸ் யூட்ரஸில் இருக்கிற கேன்சர் வந்து கொஞ்சம் காமன் ஆகுது அந்த ஜாஸ்தி ஏஜ் ஆக ஆக. அது இல்லாமல் ஆல்சோ இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் தட் ஓல்டர் விமென் above 50 every 2 years they have to do an ultrasound, ஒரு transvaginal scan plus a mammogram to see the health of their breasts and the uterus and the ovaries.
ஸோ வந்து ஸ்கேனிங் ஒரு குறிப்பா ஒரு விமனோட லைஃப்ல வந்து இந்த ஃபேஸ்ல வந்து எப்போ முக்கியம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அண்ட் குறிப்பா வந்து பிரெக்னெண்டா இருக்க விமன் பத்தி தான் நிறைய ஷேர் பண்ணீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எடுக்க ஸ்கேன்ஸ், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல வந்து என்ன மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து எப்படி நீங்க பேஷண்ட்ஸுக்கு எப்படி கன்வே பண்றீங்க, அந்த விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. பேஷண்ட்ஸுக்கு வந்து ஆஸ் அ சொனாலஜிஸ்ட் வந்து யூஸ்வலாக நான் கன்வே பண்ண மாட்டேன். ஓகே. ஏன்னா இட் இஸ் த ஜாப் ஆஃப் த தேர் ஓன் கைனகாலஜிஸ்ட். அவங்க தான் வந்து யூஸ்வலாக கவுன்சிலிங் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் மாதிரி இங்கே we don't do the counseling for the patient. ஏன்னா their gynecologist will tell them, they will look at the report. நான் கொடுக்குற ரிப்போர்ட்டை பார்த்து அவங்க வந்து கவுன்சில் பண்ணுவாங்க அவங்க பேஷண்ட்ஸை. ஓகே. அண்ட் இன்னொரு டவுட் மேம், யூஸ்வலாக வந்து இப்போ எல்லாமே சிஸ்டமேட்டிக் அப்படிம்பாங்கல்ல, ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் கைப்பட எழுதுறதா இல்லை வந்து அதுவும் சிஸ்டமேட்டிக்? இட் will all be system generated reports தான். ஸோ அது வந்து நம்ம we have to sign it and seal it and send it to the respective consultant. ஸோ இப்போ சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறப்போ வந்து எதுவும் மைனூட் எரர்ஸ் அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிருக்கா? எதுல? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சிஸ்டமேட்டிக்கா தான் இருக்கும் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஆமா. ஸோ அதுல நீங்க வந்து கவனிக்கிறப்போ ஏதாச்சும் மைனூட் எரர்ஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? யூ மீன் ரிப்போர்ட்ல வந்து எரர்ஸா? கண்டிப்பா ரிப்போர்ட்ல எரர்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணி ஒரு தடையும் நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து பேஷண்ட் கையில கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம எரர்ஸை கரெக்ட் பண்ணி தான் கொடுப்போம். ஓகே. அண்ட் இன்னொன்று கேள்விப்பட்டேன், யூஸ்வலாக வந்து டாக்டர்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஸ்கேன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பட் வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த ஃபேஸ் வந்து காட்டக்கூடாது அப்படின்பாங்களாம். அந்த அப்படியா? ஆமா, அவங்கள எப்பவுமே வந்து டாக்டர்னாலே வந்து பேஷண்ட்டுக்கு ரீஅஷூரன்ஸ் தான் கொடுக்கணும். நம்ம பயமுறுத்துற மாதிரி நடந்துக்க கூடாது, பேசவும் கூடாது. ஏன்னா என்ன மாதிரி ஒரு வேர்ஸ்ட் கண்டிஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு ரீஅஷூரன்ஸ் இருந்தால் தான் அவங்க அந்த நம்பிக்கையோட திருப்பி வருவாங்க ட்ரீட்மெண்ட்டு. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் அது இல்லையா, சிலது வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், சிலது ரொம்ப மோசமாகவும் இருக்கலாம். அப்போ நம்ம போய் அவங்கள வந்து பயமுறுத்தி பேசணும்னா அவங்க ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அவங்க வந்து ஒன்றும் இல்லைம்மா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்ப முடியும். ஓகே. யூஸ்வலா வந்து ஸ்கேன் பண்ண வரப்போ யாராச்சும் பயந்து வந்திருக்காங்களா? நிறைய பேர் பயந்துட்டு தான் வருவாங்க. நீங்க உங்களுக்கு என்ன சொல்லி ஓகே இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில் பண்ணுவீங்க? என்ன சொல்றது, மியூசிக் தெரப்பி. ஆமா, கொஞ்சம் பழக்கமான பேஷண்ட்ஸ்னா அவங்க கேஷுவலா தான் வருவாங்க. புதுசா வரவங்க சில பேர் பயந்துட்டு தான் வருவாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் நல்லதனமா பேசினா they'll be okay, they'll cooperate. ஓகே. ஸோ வந்து ஸ்கேனிங் சார்ந்து இவ்வளோ விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக வந்து விமனுக்கு குறிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி வந்து அந்த மெனோஃபேஸ் டைமில் வந்து என்ன மாதிரி விஷயங்களை வந்து கவனமாக இருக்கணும், இந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து முக்கியம். பிகாஸ் வந்து ஃபைப்ராய்ட்ஸில் வந்து சிஸ்டம் வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறப்போ இந்த ஸ்கேன் வந்து எடுத்தால் நம்ம ஃபியூச்சர் வந்து இன்னும் நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.